வெல்கம் டு நெல்லை வில்லேஜ் ஃபுட். இன்னைக்கு நம்ம வீட்டில் சூப்பரான ஒரு சால மீன் குழம்பு செய்ய போகிறோம். டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லா மீன் குழம்பையும் விட சால மீன் குழம்புக்குன்னு ஒரு தனி ருசி உண்டு. இன்னைக்கு அந்த சால மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கடாய் அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி மிளகு, ஜீரகம், சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு, அதோட ஒரு தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு, தேங்காய் துருவலும் சேர்த்து நல்லா வாசனை அளவுக்கு வதக்கி அதை ஆற வச்சு அரை டம்ளர் தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். பாத்திரத்தை அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி வெங்காயம், பூண்டு போட்டு நல்லா வதக்கிட்டு, அதோட மஞ்சள் தூள், மல்லித்தூள், மிளகாய் தூள் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு, ஒரு தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு புளி தண்ணீரை கரைச்சி ஊற்றிடணும். அப்புறமா அரைச்சி வச்சக்கூடிய மசாலா விழுது, குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி, உப்பு சேர்த்து குழம்பு நல்லா கொதிக்க விடணும். குழம்பு கொதித்து ஓரளவு கெட்டியானவுடன் மீன் அதில் சேர்க்கணும். மீனை சேர்த்ததுக்கு அப்புறமா அடுப்பை 10 நிமிஷம் சிம்மில் வச்சிட்டிங்கன்னா மீன் நல்லா வெந்துடும். அதுக்கப்புறமா ஒரு தாளிக்கிற கரண்டியை வச்சு கடுகு, வெந்தயம், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை போட்டு தாளித்து குழம்புல சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப சூப்பரான சால மீன் குழம்பு ரெடி ஆயிரும். மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா சுட சுட சாதத்தில் மீன் குழம்பு ஊற்றி சாப்பிட போகிறேன். அதுவும் சால மீன் பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. குழம்பு சூப்பராக இருக்குது. டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குது. மீனும் சூப்பராக இருக்குது. சால மீன் எல்லா மீனையும் விட சால மீன் குழம்பும் சரி, சால மீனும் சரி, டேஸ்ட் வேற லெவலில் இருக்கும்.